AK1 அஜித்குமார் சாரோட ஃபர்ஸ்ட் படம் என் வீடு என் கனவு. இந்த படத்தில் ஒரு சின்ன ஸ்கூல் பாய் இடத்துல தான் நடிச்சிருந்தார். ஸோ இவரோட அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். AK2 நம்ம அஜித்குமார் சாரோட 2வது படம் அமராவதி. இந்த படம் ஜூன் 4, 1993 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டைரக்டர் செல்வா, தலைவாசல் செல்வான்னு சொல்லுவாங்க. இவர் 1992 தலைவாசல்ன்ற படத்து மூலமாக அறிமுகமானது. அந்த படத்தில் எஸ்பிபி, தலைவாசல் விஜய் போன்றவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஒரு நல்ல ஹிட் படம். ஸோ அதே பேனரில் அவர் பண்ண அடுத்த படம் தான் அமராவதி. இந்த படத்துக்கு ஹீரோவை தேடிட்டு இருக்கும்போது நம்ம எஸ்பிபி அவர்கள் ரெஃபரன்ஸில் நம்ம தல அஜித்துக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சிது. அஜித்துக்கு ஜோடியாக சங்கவி நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இதாங்க ஃபர்ஸ்ட் படம். தன் கடந்த கால நினைவுகளை இழந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த காதலாலையும் அந்த பெண்ணோட கடந்த காலத்தினாலையும் அவங்களோட காதலுக்கு பிரச்சனைகள் வருது. அதை எப்படி சமாளிக்கிறாங்க தான் கதை. மியூசிக் டைரக்டர் பாலபாரதியோட பாடல்கள் இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சுங்க. புத்தம்புது மலரே, தாஜ்மஹால் தேவையில்லை பாடல்லாம் அந்த காலத்தில் செம்ம ஹிட்டு. இந்த படம் வணிக ரீதியாகவும் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிச்சு. அஜித்குமார் அவர்கள் மக்களுக்கு தெரிஞ்ச நடிகராக அறிமுகமானார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த படத்தை பற்றி இருந்தபோது இந்த படம் சில பல குறைகள் இருந்தாலும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஒரு ரொமான்ஸ் படம்னு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. தலைவாசல் விஜய் அவர்கள் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அஜித் சாரோட நடந்த ஒரு சின்ன கான்வர்சேஷனை சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதோட லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ண, நீங்களும் பாருங்கள்.